ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆர்டிஓவில், அடுத்து உங்கள் லைசன்ஸ், அடுத்து வண்டியை எடுத்துகிட்டு வெளில வரீங்கன்னா சீட் பெல்ட்லேருந்து உங்களோட அக்சசரிலேருந்து சைட் மிரர்லேருந்து லைட்டிங்லேருந்து ஃபிக்ஸ்டர்லேருந்து உங்கள் ஸ்டிக்கர்லேருந்து இதெல்லாம் இருக்கா. அடுத்து நேம் பிளேட் என்ன கலரில் இருக்கணும், என்ன பில்டப்பில் இருக்கணும், அதுக்கு ஒரு செலவா. அடுத்து சோஃபாவில் இது எந்த சோஃபா இருக்கணும், குஷன் வைக்கணுமா, அது வைக்கணுமா, கழுத்துக்கு இது வைக்கணுமா, அது ஒரு செலவு. சரி, இதெல்லாம் நான் முடிச்சுட்டு வண்டியை எடுக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட்லைட்டில் அது இருக்கணுமா, அந்த டிசைன் வேணுமா, இந்த டிசைன் ஃபிட் அப்புனே தனியாக ஒரு கணக்கு. சரி, அதை வாங்கிட்டு வெளில வந்துட்டேன். பார்க்கிங் ஏரியா நான் போனோன்னா பார்க்கிங் ஏரியா இன்றைக்கி ரெண்டலில் இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் காரை மாதம் 4000 பார்க்கிங்கு. அதுக்கப்புறம் தான் பெட்ரோலுக்கே வரேன் நான். பெட்ரோலை விடுங்க, டோலு அதையும் விடுங்க, ஃபைனு. இப்போ வேறு சிசிடிவிலாம் வேறு வச்சுட்டாங்க. சீட் பெல்ட்லாம் இல்லைன்னா அதுவாக ஃபோட்டோ எடுத்து அதுவாக உங்களுக்கு வந்து அனுப்பிடுது. ஸோ எல்லாமே டிஜிட்டலில் வந்துருச்சு. அடுத்து பேமெண்ட்டு நான் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி போகிறனால உங்களைய மீறி நீங்கள் நினச்சது ஒன்று, காலை விட்டுட்டீங்க, கிணத்துல விட்டுட்டோம். நம்ம நினச்சோம் ஆழம் இருக்காதுன்னு, ஆனால் இறங்கி பார்த்தா தான் தெரியும் உள்ளே போயிட்டே இருக்கும், கடைசியோட இழுத்துறணும்லே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு போகுது. என்னோட மாத பட்ஜெட்டில் நான் அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி வைக்க வேண்டிய எல்லாம் இருக்குது. ஸ்கூல் ஃபீஸ், என் குழந்தைக்கு கட்டுற ஸ்கூல் ஃபீஸில் நான் கவனத்தை செலுத்தலாம். இதில் போய் நான் கவனம் செலுத்த வேணான்னு பார்க்குறேன். சில பேர் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறாங்கல்ல சார், உங்களோட ஒப்பீனியன் அதை பற்றி? செகண்ட் ஹேண்ட் கார் திரும்பியும் அதே தான், கார் தான், அதே தான், செகண்ட் ஹேண்ட் கார் தான். ஆனால் செலவு கம்மியாக இருக்குன்ட்டு வாங்குறாங்க. தட்ஸ் கோ ஹெட் ஃபார் யூ, நோ ப்ராப்ளம், போகலாம், தவறு இல்லை. ஆனால் திரும்பியும் அது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுதா? செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கின எல்லாரோட நான் 75% பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். செகண்ட் ஹேண்ட் வாங்கின காரில் 75% தே ஆர் கோயிங் டு என்ஜின் சீஸ், அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்குன்னு சொல்லி அடுத்த 4 வருஷத்துலேயே திரும்பி போடுவாங்க. அந்த செகண்ட் ஹேண்ட் காரை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருக்கும். அந்த என்ன உறுத்தல்னா, செகண்ட் ஹேண்ட் கார் நீங்கள் வச்சிருக்கிறீங்க, உங்களோட பியர் ப்ரெஷரு, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, உங்கள் மனைவி ஒரு தூங்கும்போது கூட ஒரு உறுத்தல் இருக்கும், இது என் காரில் இது செகண்ட் ஹேண்டுன்னு. ஒய் வாண்ட் டு கோ ஃபார் நியூ ஒன்னுங்கிற ஒரு தாட்டை நீங்கள் அங்கேயே விதைச்சிடுறீங்க. செகண்ட் ஹேண்ட் காரை எடுத்ததுனால செகண்ட் ஹேண்ட் காரை எல்லாம் இன்னொரு காரை எடுத்தே தீருவாங்க. ஏன்னா யூ ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட். ஏன்னா செகண்ட் கார் நான் யூஸ் பண்ணிட்டேன், பழக்கப்படுத்திட்டேன், குடும்பமும் ஏற்றுக்குச்சு. என் ஒய்ஃப் என்னை கேட்பாங்க, எங்கள் அம்மா கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க, எப்போ நீ புது கார் வாங்க போகிற, இது என்னடா ஓகே, எப்போ நீ புதுசு வாங்க போகிற. ஸோ இந்த மாதிரி தூண்டுதல் வந்துகிட்டே இருக்கே. ஸோ அதெல்லாம் கூட இருக்குது. ஸோ மதுரை வீரன் சார் வந்து கார் இப்போ இதுக்கப்புறம் வாங்குவாங்களா? இல்லை, எனக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு கார் வாங்கலாமா வேணாமா, யார் கார் வாங்கலாம்? காரை நான் வாங்குறேன் அப்படின்னா என்னால் கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே இந்த காரோட இதை என்னால் ஏர்ன் பண்ண முடியும்னா யூ கேன் கோ ஃபார் கார். இல்லை சார், எங்கள் மேனேஜர் என்னைய ஒரு மாதிரி பார்த்துருவார் சார், என்னோட வேலை பார்க்குற கொலீக்ஸ் என்னைய ஒரு மாதிரி பார்த்துருவாங்க சார், அப்படி உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் உங்கள் கார் மேலே தான் நம்பிக்கை வச்சுன்னா அது உங்களோட விருப்பம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆர்டிஓவில், அடுத்து உங்கள் லைசன்ஸ், அடுத்து வண்டியை எடுத்துகிட்டு வெளில வரீங்கன்னா சீட் பெல்ட்லேருந்து உங்களோட அக்சசரிலேருந்து சைட் மிரர்லேருந்து லைட்டிங்லேருந்து ஃபிக்ஸ்டர்லேருந்து உங்கள் ஸ்டிக்கர்லேருந்து இதெல்லாம் இருக்கா. அடுத்து நேம் பிளேட் என்ன கலரில் இருக்கணும், என்ன பில்டப்பில் இருக்கணும், அதுக்கு ஒரு செலவா. அடுத்து சோஃபாவில் இது எந்த சோஃபா இருக்கணும், குஷன் வைக்கணுமா, அது வைக்கணுமா, கழுத்துக்கு இது வைக்கணுமா, அது ஒரு செலவு. சரி, இதெல்லாம் நான் முடிச்சுட்டு வண்டியை எடுக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட்லைட்டில் அது இருக்கணுமா, அந்த டிசைன் வேணுமா, இந்த டிசைன் ஃபிட் அப்புனே தனியாக ஒரு கணக்கு.